இப்ப எதுக்கு என்னை வக்கீல்ல கூட்டு வந்திருக்கீங்க? உங்க பையன் மேல அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் பையன் மேலயா? என்னன்னு? உங்க பையன் அந்த வீட்டு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம கொலை முயற்சியும் பண்ணியிருக்கான். ஏமா 2 பேர்த்து கல்யாணம் வச்சுனாலும் பேசியிருக்கோம்ல, அப்பதான் பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்க. பொய் கேஸா? அத்தனை உண்மை. அம்மா கனி, ஜட்ஜு முன்னாடி என்ன சொல்லுவேன்? ஜட்ஜையா இவர் பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு. நானும் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு நம்பி போனேன். நான் குடிக்கிற ஜூஸ்ல வேணிக்கினே மயக்க மருந்த கலந்து எனக்கே தெரியாம என்ன ரேப் பண்ணிட்டாரு. இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணுங்கய்யா. என் வாழ்க்கையே போச்சு. என்னம்மா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? சம்பந்தம் பேசி முடிச்ச பிறகு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வக்கீல் சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் கேளுங்க உங்களை. இங்க பாருப்பா, பொண்ணு மைனர், பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எந்த வக்கீல்கிட்ட வேணா போ, என்ன வேணா பண்ணு, உன்னால எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணு வாளா வெட்டியா வீட்லயே இருந்தாலும் சரி, உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். உனக்கு நாளை சாயந்தரம் வரைக்கும் தான் டைம். ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.